A1 மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் பேரவைத் தலைவர் தேர்தல் நடத்திட கோரியும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அமைச்சர்களுக்கு இலாக்கா தர வலியுறுத்தியும் சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக எம்எல்ஏக்கள் தர்ணா. புதுச்சேரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். மீனவர்களுக்கு நியமன எம்எல்ஏ பதவி கோரி 3 நாள் உண்ணாவிரத போராட்டம் நிறைவு. முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் எம்பி பேராசிரியர் ராமதாஸ் கலந்து கொண்டு பாராட்டு. மீனவர்களுக்கு நியமன எம்எல்ஏ பதவி கோரி 3 நாள் உண்ணாவிரத போராட்டம் நிறைவு. முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் எம்பி பேராசிரியர் ராமதாஸ் கலந்து கொண்டு பாராட்டு. மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் சார்பில் புதுச்சேரி மீனவர்களுக்கு நியமன எம்எல்ஏ பதவி வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நடத்தப்பட்ட 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்று 3வது நாளாக நிறைவடைந்தது. இந்த போராட்டத்தில் பாஜகவின் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவருமான பேராசிரியர் ராமதாஸ் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர் செல்வா உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பழச்சாறு அளித்து போராட்டத்தை நிறைவு செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் பேசிய எம்எல்ஏ ஜான்குமார், மீனவர்களுக்கான இந்த கோரிக்கையுடன் புதுச்சேரியில் 3 மிகப்பெரிய சமூகமான 12% உள்ள மீனவர்களுக்கு 3 சட்டமன்ற தனி தொகுதிகளும், காரைக்காலில் 1 சட்டமன்ற தனி தொகுதியும் மீனவர்களுக்காக உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் தாம் ஆதரிப்பதாகவும், தொகுதி மறுசீரமைப்பு போது வடக்கு தெற்கு தொகுதிகளை பிரிக்க மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் கோரிக்கை முன்வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மீனவர்களுக்கான அரசியல் அதிகாரம் தொடர்பாக இந்த விவகாரத்தை கட்சியின் மேலிடத்திற்கும் மாநில கட்சி தலைமைக்கும் நிச்சயம் எடுத்து செல்வதாகவும் அப்போது அவர் உறுதியளித்தார். தொடர்ந்து பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் பேசுகையில், மீனவர்களுக்கு தனி தொகுதி அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் 1963ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்ட நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி, அதற்கு ஏற்றவாறு தற்பொழுது மீனவர்களுக்கும் பெண்களுக்கும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் சாதனையாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் தற்பொழுதைய பாஜக அரசு இதற்கு முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இறுதியாக மீனவம் காப்போம் மக்கள் இயக்கத்தின் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் செல்வா தமது நிறைவு உரையில், இந்த போராட்டம் இதோடு முடிவதில்லை, விரைவில் பொது வேலைநிறுத்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்படும் என்றும், கடல் அலைகள் ஓய்ந்தாலும் மீனவர்களின் போராட்டம் ஓயப்போவதில்லை என்றும், எம்எல்ஏ பதவி வழங்கப்படும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்றும், அதிகார படைப்பும் மீனவம் காப்போம் என்று உறுதிபட தெரிவித்தார். வருகை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சிந்தனை சிற்பி சிங்காலவேரர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி போராட்டத்தை முடித்து வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் பேரவைத் தலைவர் தேர்தல் நடத்திட கோரியும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அமைச்சர்களுக்கு இலாக்கா தர வலியுறுத்தியும் சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக எம்எல்ஏக்கள் தர்ணா. பேரவைத் தலைவர் தேர்தலை நடத்திட வலியுறுத்தியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா தர வலியுறுத்தியும் சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக சார்பில் தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், விக்னேஷ் கண்ணன், செந்தில் உள்ளிட்டோர் கைகளில் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளுடன் வந்து கோஷமிட்டனர். சட்டப்பேரவை மைய மண்டபம் செல்லும் படிக்கட்டில் அமர்ந்து அப்பொழுது அவர்கள் தர்ணாவிலும் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் நாசிம் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசுகையில், 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த நிலையில் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் மட்டும் இதுவரை சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவில்லை என்றும், சபாநாயகர் நிரந்தரமாக நியமிக்கப்படவில்லை என்றும், இது தொடர்பான அதிருப்தியை பல நிலைகளில் எடுத்து சொன்னதாகவும், சபாநாயகரை நிரந்தரமாக நியமிக்க கோருவது எங்கள் உரிமை, சட்டப்பேரவை பாதுகாவலர் சபாநாயகர்தான் என்றும், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது, வாரந்தோறும் ஒருவர் என பேசும் நிலை ஏற்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணையை பயனாளிகளுக்கு அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு நிதி ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி திருநள்ளாற்றில் உள்ள அமைச்சர் ராஜசேகரன் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதற்கட்ட தவணை நிதி பெறும் 38 பயனாளிகள் மற்றும் 2ஆம், 3ஆம் கட்ட தவணை நிதி பெறும் 17 பயனாளிகள் என மொத்தம் 55 பேருக்கு சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளைநிலை பொறியாளர் கோபிநாதன், திருநள்ளாறு கள ஆய்வாளர் மாரியப்பன், பாஜக தொகுதி தலைவர் பாலமுருகன், அரசு அதிகாரிகள், மேலும் கட்சி நிர்வாகிகள், திட்ட பயனாளிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் தேசிய மருத்துவ தினத்தை முன்னிட்டு மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தேசிய மருத்துவ தினத்தை முன்னிட்டு மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தில் மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு கதர் ஆடை அணிவிக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முன்னாள் ஊராட்சித் தலைவர் ஜெகநாதன் தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் மருத்துவர்கள் உள்ளிட்டோருக்கு சால்வி அணிவித்து திருக்குறள் நூல் வழங்கப்பட்டது. இதில் அரசு மருந்தக அதிகாரிகள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மிட்டா மண்டகப்பட்டு சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். கண்டமங்கலம் ஒன்றியம் மிட்டா மண்டகப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீசக்தி விநாயகர் மற்றும் அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கடந்த ஜூன் 25ஆம் தேதி முதல் யாகசால பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகா கும்பாபிஷேக நாளில் 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து யாத்ராதானம் மற்றும் புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. பின்னர் சிவஸ்ரீ வீரட்டநாத சிவாச்சாரியார் தலைமையில் ராஜகோபுரம் மற்றும் விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீசக்தி விநாயகர் மற்றும் அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2வரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உசுடு தனியார் மருத்துவமனை மற்றும் கல்லூரி அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பதாக வில்லியனூர் காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் புனிதராஜ் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த நபர்களை பிடித்து விசாரித்தனர். அதில் அம்மனங்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த 25 வயதான செல்வகுமார், ராதாபுரம் வாட்டர் டேங்க் தெருவை சேர்ந்த 23 வயதான மோகன்ராஜ் ஆகியோர் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்களிடம் சோதனை செய்ததில் 100 கிராம் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து செல்வகுமார், மோகன்ராஜ் ஆகியோரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்த கஞ்சா பொட்டலங்கள், ஒரு மொபைல் போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அஜந்தா சந்திப்பு அருகே உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ் கண்ணன், டாக்டர் நாராயணசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அன்சாரி துரைசாமி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் முன்னேற்பாடு குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 1 முதல் 10 வரை உப்பளம் இந்திரா காந்தி அரசு விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள இந்திய ராணுவ ஆள் சேர்ப்பு முகாமை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சென்னை ராணுவ ஆள் சேர்ப்பு இயக்குநர் கர்னல் வாசிம் அகமது, காவல் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். தினமும் 1000க்கும் மேற்பட்டோர் தேர்வில் பங்கேற்பார்கள் என்பதால் பாதுகாப்பு, குடிநீர், வாகன நிறுத்தம், இலவச பேருந்து, உணவு, மொபைல், கழிவறை மற்றும் ஆம்புலன்ஸ், மருத்துவ வசதி மற்றும் தூய்மை உட்பட அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஜூலை 30ஆம் தேதிக்குள் ஏற்படுத்தி முடிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்தியன் காபி தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் இந்தியன் காபி தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகக்குழு தேர்தலில் வெற்றி பெற்ற பாரதிய மஸ்தூர் சங்கம் தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த 9 உறுப்பினர்கள் இன்று நடைபெற்ற நிகழ்வில் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்ற புதிய நிர்வாகக்குழு உறுப்பினர்களை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழிலாளர்களின் நலன், கூட்டுறவு சங்கத்தின் வளர்ச்சி மற்றும் உறுப்பினர்களின் நம்பிக்கையை காத்திடும் வகையில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் கலந்து கொண்டு புதிய நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழிலாளர்களின் நலன் மற்றும் கூட்டுறவு சங்கத்தின் முன்னேற்றத்திற்காக புதிய நிர்வாகம் அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தினார். வளர்ச்சி என்பது கட்டிடங்களிலும் உள்கட்டமைப்பில் மட்டுமே கிடையாது, மக்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையே என புதுவையில் நடந்த ரோட்டரி சங்க நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறியுள்ளார்.
ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் 100வது உறுப்பினர் சேர்க்கை விழா மற்றும் மருத்துவர்கள் தின கொண்டாட்டம் புதுவை ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராகவும் 100வது உறுப்பினராகவும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டார். 100வது உறுப்பினராக இணைந்த அவருக்கு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் கலந்து கொண்டு பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார் சார்பில் நடந்த 100வது உறுப்பினர் சேர்க்கை விழாவிலும் மருத்துவர்கள் தின கொண்டாட்டத்திலும் கலந்து கொள்வது தனக்கு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது என்றார். மேலும் இந்த சிறப்பான தருணத்தில் கிளப்பின் 100வது உறுப்பினராக இணையும் வாய்ப்பு கிடைத்தது தனக்கு ஒரு பெரிய கௌரவம் என்றும் தெரிவித்தார். இந்த அன்பையும் நம்பிக்கையையும் வழங்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய அவர், இன்று மருத்துவர்கள் தினம், சமூக நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் தனது இனிய மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் தனது குடும்பத்தில் தன் தாயார் ஒரு தீவிரமான ரொட்டேரியன், அதன் மூலம் சிறுவயதிலிருந்தே சமூக சேவையின் முக்கியத்துவத்தை அறிந்து வளர்ந்தேன் என்றும் சமூக முன்னேற்றத்திற்காக ரோட்டரியுடன் இணைந்து பணியாற்றுவதில் பெருமை கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். நீர் மேலாண்மை இன்று மிக முக்கியமான தேவையாக உள்ளது. குறிப்பாக உள்கட்டமைப்பு பல பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை, அதிக உப்புத்தன்மை மற்றும் அதனால் ஏற்படும் சிறுநீரக உடல்நலப் பிரச்சினைகள் கவலைக்குரியதாக உள்ளன. மேலும் நிலத்தடி நீர் பாதுகாப்பும் நீர்வளங்களின் சரியான மேலாண்மையும் காலத்தின் கட்டாயமாகும். நிமல் ராகவன் அவர்களின் ஒத்துழைப்புடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர், ராமநாதபுரத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஏரிகள் மற்றும் குளங்கள், 450 கிராமங்கள், சுமார் 5 லட்சம் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் நீர்நிலைகள் சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆறுகள் மற்றும் நீர்வழிகளை மறைக்கும் கழிவுகளை அகற்றுவதன் மூலம் நீர் வளங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்கிறேன் என்று கூறிய அவர், இன்று உலக நாடுகள் அறிவித்துள்ள 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளை நோக்கி பயணிக்கிறேன் என்றார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கார்பன் குறைப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், புதுமையான திட்டங்கள் சமூக முன்னேற்றத்திற்கு உதவுவதாகவும், வளர்ச்சி என்பது கட்டிடங்கள், சாலைகள் போன்ற உட்கட்டமைப்பு மட்டுமல்ல, மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் உருவாக்குவதே உண்மையான முன்னேற்றம். அரசியல், சமூகம் என அனைத்து துறைகளிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்க நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். சிங்கப்பூர் இன்று உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது. மக்கள் தொகை மற்றும் வளங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது புதுச்சேரியும் ஒரு முன்னேற்றிய நகரமாக மாற்றுவது சாத்தியமற்ற ஒன்றல்ல. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் புதுச்சேரியை ஒரு சிறந்த, சுத்தமான, நவீன நகரமாக மாற்ற முடியும் என்றும், மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், அடுத்த 5 ஆண்டுகளில் காமராஜர் நகர் தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக உருவாக்க வேண்டும் என்பது தனது கனவு என்று தெரிவித்தார். மேலும் குடிநீர் வசதிகள், உள்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து மேலாண்மை, சூரிய மின்சக்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளது. பெண்களுக்கான 25,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு பாதுகாப்பு வழங்கும் திட்டங்களும் உள்ளது என்று தெரிவித்தார். ஒவ்வொரு வீட்டிற்கும் சூரிய மின்சக்தியை கொண்டு சென்று மின்சார செலவை குறைக்கும் திட்டங்களும் எதிர்கால நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், ஆளுநர் அவர்களையும் சந்தித்து பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுவை மாநில வளர்ச்சியை தனிமையாக மேற்கொள்ள முடியாது, கூட்டு முயற்சியே சாத்தியம் என்றும், அதனால்தான் கூட்டணி சென்றதாகவும், முதல்வர் புதுவை மாநில வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து மேற்கொள்ள செயல்படுவதாக குறிப்பிட்டார். சுற்றுலா வளர்ச்சிக்காக ரோப் கார் போன்ற புதிய திட்டங்களும் பரிசு நிலையில் உள்ளன. ரோட்டரி என்பது ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அது சமூக மாற்றத்தை உருவாக்கும் ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்து சமூக நலனுக்காக அனைவரும் இணைந்து பணிபுரிவோம் என்று தெரிவித்தார். குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 57 பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறும் ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு வழங்கினார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி மணவெளி தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு 1 முதல் 3வது தவணை என 57 பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறும் அரசாணையை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய பொறியாளர் உதயகுமார் மற்றும் தொகுதியின் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் உட்பட பயனாளிகள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை, காலணிகளை வழங்கிய எம்எல்ஏ சாய்ஜே சரவணகுமார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது.
நல்லூர், மதகடிப்பட்டு, ஆண்டியார்பாளையம், சிலுக்காரிபாளையம், குச்சிப்பாளையம், கலிதத்தால்குப்பம், திருபுவனை, சன்னியாசிக்குப்பம், கொத்தபுரி நத்தம், திருவண்டார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர், அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் தகுதியான பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆலோசிக்க திமுக நிர்வாகிகள் குழு திட்டம். புதுச்சேரி மாநில திமுக நிர்வாகிகள் அவசர ஆலோசனைக் கூட்டம் லப்போர்த் வீதியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில கழக அமைப்பாளர் சிவா தலைமை தாங்க அவைத் தலைவர் SP சிவகுமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, பொருளாளர் செந்தில்குமார் MLA, இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன் வரவேற்று பேசினார். தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் சம்பந்தமாக புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டு அக்குழு கழகத் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தொகுதியின் தற்போதைய நிலவரம் குறித்தும், திமுக வெற்றி வாய்ப்பு குறித்தும், வேட்பாளர் தேர்வு தொடர்பாக விளக்கம் அளிப்பது என்றும், கழகத் தலைவர் அறிவிக்கும் வேட்பாளரை முழுவீச்சில் தேர்தல் பணியாற்றி வெற்றி பெற செய்வது என்றும் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், செந்தில் என்கிற ரமேஷ், விக்னேஷ் கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூமூர்த்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமாரவேல், லோகையன், அருள்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், தங்கவேல், வேலவன், தர்மராஜ், இளம்பருதி, செந்தில்குமார், அமுதாகுமார் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முழுவதும் கடந்த மாதம் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்ட 10,592 பேருக்கு அபராதம். புதுச்சேரி முழுவதுமாக போக்குவரத்து விதிகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் போக்குவரத்து விதி மீறுபவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு அபராதமும் விதிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த ஜூன் மாதத்தில் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டியது, மொபைல் போன் பேசியபடி வாகனம் ஓட்டியது, மதுபோதையில் வாகனம் ஓட்டுதல், அதிவேகம் மற்றும் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டுதல், அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன் பயன்படுத்துதல் உட்பட பல்வேறு போக்குவரத்து விதிகளை மீறிய 10,592 பேருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். மேலும் சிறார்கள் வாகனம் ஓட்டியதாக 4 பேர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவலை போக்குவரத்து சீனியர் SP திவ்யா தெரிவித்துள்ளார். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் பேரவைத் தலைவர் தேர்தல் நடத்திட கோரியும் NR காங்கிரஸ் பாஜக அமைச்சர்களுக்கு இலாக்கா தர வலியுறுத்தியும் சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக MLAக்கள் தர்ணா. புதுச்சேரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 போலீசார் கைது செய்தனர். மீனவர்களுக்கு நியமன MLA பதவி கோரி 3 நாள் உண்ணாவிரத போராட்டம் நிறைவு. முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் MP பேராசிரியர் ராமதாஸ் கலந்து கொண்டு பாராட்டு. இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.